Hi friends, நம்ம இந்த வீடியோல TNPSC கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாம் உடைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 8 ஆன ஒரு வீடியோஸ். இந்த क्वेश्चन பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ITA and டிப்ளமோ லெவல்ல கேட்டிருக்கிற क्वेश्चंस தான். சரிங்களா? இதுல பாருங்க என்னென்ன क्वेश्चंस இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 2 dice are rolled or 2 dice are thrown simultaneously. சரிங்களா? What is the probability that the sum of outcomes is less than or equal to 12? சரிங்களா? equal to 12 சரிங்களா? அதாவது இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன. கிடைக்கப்பெறும் முக மதிப்புகளின் கூடுதல் 12 மற்றும் 12ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சரிங்களா? நல்லா கவனிக்கணும். இந்த क्वेश्चनல ஆர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? இங்க மற்றும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா ஆர்னா அங்கே அல்லது தான் சார் கொடுத்துருக்கணுமே இங்கே அப்படின்னு இங்கே கேட்டிருக்கலாம் நீங்கள் சில நேரத்தில் கொஷின்ஸ் வந்திருக்கலாம். அப்போது இந்த ப்ராபபிலிட்டியில் வந்து பார்த்தோன்னா மற்றும் சொன்னாலும் சரி அல்லதுனாலும் சரி சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா மீனிங் வந்து சேம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இரண்டு பகுதிகள் வந்து உருட்டப்படுகிறன்னு சொல்லும்போது அதுக்கான டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா 36 இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 36 இருக்கும். அது எப்படி இருக்குன்னா சும்மா ஒன்று சொல்கிறேன்னு உங்களுக்கு 1,1 இங்கே பெரிய செட்டுக்குள்ளே போட்டு அப் டு எக்ஸட்ரா இங்கே லாஸ்ட்டாக 6,6 வரை முடியும். சரிங்களா? இதுதான் அது 2 days வந்து ரோல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 36 இருக்கும். இதில் முக மதிப்புகளின் கூடுதல் 12 சரிங்களா? கூடுதல் வந்து பார்த்தோன்னா 12 வரணும். ஸோ கூடுதல் 12னா எத்தனையும் வரும்னா ஒன்று தான் வரும். 6,6 தான் ஆட் பண்ணால் ஸோ 12 வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 12ஐ விட குறைவாக அப்படின்னா எத்தனை வரும்னா 12ஐ விட குறைவாகனா 11 வரி. சரிங்களா? அப்போது ஆட் பண்ணால் 0 வரலாம் 1 வரலாம் எல்லாமே கணக்கு தான். சரிங்களா? 12ஐ விட குறைவாக அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 1,1ல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு எக்ஸட்ரா 6,5 வரி வரும். சரிங்களா? இது வரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 35 என்ன இருக்கும் எலமெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். அப்போது அந்த 35 இருக்கும். சரிங்களா? அப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 இருக்குது. அப்போது இந்த 6,6ன்றது பார்த்தோன்னா ஒன்று தான். ஸோ ஒன்று தான் கிடச்சிருக்கு. சரி, அதுக்கப்புறம் கவனிங்க, இந்த இடத்துல ஆர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்களே. ஆர்னா இந்த இடத்துல என்னென்னா அதுக்கு இதுக்கு காமன் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா காமன் டேர்ம்ஸ் இதுக்கு அதுக்கு எதுவுமே இல்லை. இந்த இடத்துல என்னது காமன் டேர்ம்ஸு இங்கே 6,6 இருக்குது. இங்கே 6,6ன்றது அந்த டேர்ம்ஸே இல்லைங்க. சரிங்களா? காமன் டேர்ம்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வரணும். அதாவது இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஃபார்முலா பேஸ்டானு P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. சரிங்களா? இதுதான் ஃபார்முலாஸ். சரிங்களா? P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் என்ன பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணணும். P of Aன்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. அப்போ 1/36 என்னது 1/36 ப்ளஸ்ஸு P of B. சரிங்களா? P of B ப்ராபபிலிட்டி ஆஃப் B அது வந்து என்ன இருக்குது 35 அவுட் ஆஃப் எவ்வளோக்கு 36க்கு. சரிங்களா? 35 அவுட் ஆஃப் 36. இந்த காமன் சரிங்களா இந்த P of A intersection B காமன் சொல்லும்போது இங்கே இதுக்கும் காமன் எதுவுமே வரல. அப்போ இதனுடைய வேல்யூ என்னன்னா இது 0 ஆகிடும். இதாகிடும் 0 ஆகிடும். எதுக்காக சார் இந்த ஃபார்முலா வந்து எழுதுனீங்க? இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா எழுத மாட்டோம்ல, எப்பவுமே ப்ராபபிலிட்டியும் ஃபார்முலா இல்லைல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதாவது கொஷின்ஸ் வந்து இங்கே ஆர் அப்படின்ற கான்செப்ட் சொல்லிக்கிறதுனால ஃபார்முலாஸ் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இன்கேஸ் இதுலேயும் காமன் டேர்ம்ஸ் என்ன வந்துருந்தா அந்த காமன் டேர்ம்ஸோட வேல்யூ இங்கே எழுதி ஃபர்தராக வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் ரூல். சரிங்களா? அப்போ பாருங்கள் டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கா 36. அப்போ பவர் டைரக்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 35 + 1 36 டிவைட் பை 36 என்ன ஒரு ஆன்சர் 1 மாறிடும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1 தான். ஸோ நல்லா கவனிக்கணும். ப்ராபபிலிட்டியில் ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் எவ்வளோக்கு வந்திருக்கோ அதான் நம்ம எடுத்து எழுதிடுவோம். இந்த இடத்துல கேள்வியில் ஆர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கேட்டுருக்காங்க. அல்லது அப்படின்னா என்ன கேட்டுருக்காங்க. சரிங்களா? அப்படி வரும்போது இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கலாம். சரிங்களா? சார் அதுனா சார் இங்கே மற்றும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது அல்லதுன்னா அல்லது வேறு மற்றும் வேறு தான் சார்னா ஆமாம் கண்டிப்பாக அல்லதுன்னா இது இல்லை அது
மற்றும் சொல்லும்போது அதுவும் கூட அப்படின்னு வரும் சரிங்களா. பட் ஆனால் இந்த இடத்துல டிரான்ஸ்லேட் கூட மேபி மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல நான் இங்கிலீஷ் கொஸ்டின் வச்சு தான் ஆன்சர் சால்வ் பண்ணுறேன் சரிங்களா. இங்கே ஆறுன்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லியிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல ஸோ அதோடைய ஃபார்மஸ் வந்து யூஸ் ஆகும் இந்த இடத்துல. அதனால 0 வச்சு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் ஆன்சர் 1. அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டினில் வந்து இது என்ன இருக்குன்னா, ஃபைண்ட் அவுட் which of the letter series following the given rule number of letters skipped in between adjacent letters in the series in the order 1 square 2 square 3 square up to etc. அப்படி போயிருக்கலாம் சரிங்களா. கீழே கொடுத்த விதிகளின் கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களின் எந்த தொடர் வரும் என தேர்ந்தெடுக்கவும். அடுத்தடுத்த வரக்கூடிய எழுத்துக்களுக்கு இடையே தவிர்க்க வேண்டிய இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்டு சரிங்களா. ஸ்கிப்டுன்னு என்ன பண்ணும், அது விட்டுன்னு கணக்கு சரிங்களா. தவிர்க்க வேண்டிய எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அங்கே ஸ்கிப்பாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் என்னது 1 தான், 2 ஸ்கொயர் என்னது 4 தான், 3 ஸ்கொயர் 9. அப்போது ஒவ்வொரு லெட்டருக்கும் அதாவது இந்த இடத்துல அட்ஜசன்ட் சொல்கிறாங்க. அட்ஜசன்ட் லெட்டர்னு என்ன ஜென்ரலாக சொல்லுவாங்க. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா, 10th வந்து படிச்சிருப்போம். அட்ஜசன்ட் ஆங்கிள்னா அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ், அடுத்தடுத்த கோணங்கள் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன சொல்லிக்கலாம் தமிழில் பாருங்கள், அடுத்தடுத்த வரக்கூடிய எழுத்துக்களுக்கு அப்படின்னா அட்ஜசன்ட் ஆஃப் நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் சரிங்களா. அதுதான் அப்போது ஒவ்வொரு நம்பருக்கு பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருக்கணும், 4 இருக்கணும், 9 இருக்கணும். அந்த மாதிரி என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதுதான் செக் பண்ணோம். இப்போ பாருங்கள், ஏபிசியில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம செக் பண்ணும்போது இங்கே சி இருக்குது, ஏபிசி, அதுக்கப்புறம் டி வரும், டிக்கு அப்புறம் இ தான் சரிங்களா. அப்போ ஒரு லெட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது ஓகே, இதுவும் கரெக்டு தான். அடுத்து ஈக்கும் ஜேக்கும் 4 லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும் சரிங்களா. இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே இதில் பார்க்கும்போது பாருங்கள், ஈக்கும் ஜேக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்கணும், 4 லெட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கணும். 4 லெட்டர் வந்து இங்கே வந்திருக்கா, ஜே வந்திருக்கா, 1 2 3 4 சரிங்களா. அப்போ 5th லெட்டர் தான் ஜே. அப்போ இ இதுவும் கரெக்ட் தான். அடுத்து 9 லெட்டர் வரணும் டிஃப்ரெண்ட்டு சரிங்களா. 9 லெட்டர்னா பாருங்கள், ஜே ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ இப்படி எழுதிட்டேன் சரிங்களா. டீக்கு பெட்வீனில் பாருங்கள், டீக்கு பெட்வீனில், அடுத்து ஜேக்கு பெட்வீனில், இதுக்கு இடையில் 9 லெட்டர் வரணும். கவுண்ட் பண்ணி பாருங்கள் 9 இருக்கான்னு. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 9 லெட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான். ஆமாம் சார், மற்றதெல்லாம் வராதானே, கண்டிப்பாக வராது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ எதுவுமே வராது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஷின்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டது கிடையாது. முதல்ல முறையாக இந்த மாதிரி ஒரு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். பட் ஆனால் இந்த மாடலை வந்து எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஜம்பிங் லெட்டர்ஸ் சரிங்களா. இப்போ சி இருக்குன்னா அதுக்கப்புறம் இ அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ அடுத்த லெட்டர் வந்து என்ன வரும் இப்படி தான் கேட்டிருப்பாங்க சரிங்களா. அது வந்து நான் பார்க்கும்போது இந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்ம என்ன சூட்டபிளாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி டைரெக்டாக கொடுத்துட்டு அதில் வந்து அட்ஜசன்ட் லெட்டர்ஸ் அது மாதிரி கொடுக்கல. இதுதான் முதல் முறையாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. அதாவது நம்ம இது 2 விதமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அதாவது டெக்னிக்கல் லெவலில் வந்து பார்த்தா 2 எக்ஸாம் நடந்திருக்கும் போன வருஷத்தில் 2025. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம லெவல் 1 வந்து இருந்தக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தோன்னா லெவல் 2 இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதாவது இது பார்த்தோன்னா எப்போ எக்ஸாம் நடந்திருக்குன்னா 16/11/2025 வந்து எக்ஸாம் நடந்திருக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தோன்னா என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்னு, அதாவது இந்த எக்ஸாமில் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா லெவல் 1 நடந்தது. இது லெவல் 2 வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா. எல்லாமே பார்த்தோன்னா ஐடிஐ அண்ட் டிப்ளமோ லெவல் தான் சரிங்களா. ஸோ அதுக்காக 2மே நம்ம கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. நம்ம 9th ஸ்டாண்டர்டில் வந்து படிச்சிருப்போம். 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் சரிங்களா. இதில் வந்திருக்கோம். இந்த கொஷினை நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிக்கிறேன் சரிங்களா. இது ஃபாஸ்ட்டாக படித்தா கொஞ்சம் சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். இல்லைனா கொஷின் படிக்கிறது டைம் ஆகிடும். இதில் வந்து பார்த்தோன்னா ஜென்ரலாக இங்கிலீஷ் வேணும் நீங்கள் படிச்சுங்க. ஏன்னா இங்கிலீஷ் படித்து தமிழில் படித்தா ரொம்ப லேட் ஆகும். நான் தமிழில் மட்டும் ஈஸியாக படிச்சிட்றேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும். இப்போது ஒரு 3 விதமான ஒரு மேக்சின் வந்து இருக்குது சரிங்களா. அதாவது இதழ்கள்னு என்ன சொல்லுவாங்க, மேகசின் சொல்லுவாங்க. அதுதான் இங்கே இருக்குது சரிங்களா. 3 டைப் ஆஃப் மேகசின் வந்து இருக்குது. அது ஏபிசின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஏபி மற்றும் சி என்ற 3 வெவ்வேறு வகையான இதழ்கள் வாங்கும்
350 சந்தாதாரர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 200 பேர், அதாவது 200 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை. எவ்வளோ பேர்? 200 பேர் ஏ. அடுத்து 250 நபர்கள் பி என்ற இதழ்களை வாங்குவதில்லை என்ன சொல்லிடுறாங்க. அடுத்து பாருங்க 150 நபர்கள் சி என்ற இதழை வாங்குவதில்லை சொல்லிடுறாங்க. அடுத்து எனவும் 75 நபர்கள் சரிங்களா, 75 மெம்பர்ஸ் சரிங்களா நபர்கள் குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதாகவும், நல்லா கவனிக்கணும், குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதாகவும் கண்டறியப்பட்டது எனில் இல்லை அதில் சரியாக 2 இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஜென்ரலாக இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொடுத்துருவாங்க, இங்கே இன்டைரக்டாக கொடுத்து அதை திருப்ப சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து வந்து எவ்வளோ? 350 பேர் இருக்காங்க. சரிங்களா, அந்த 350 பேர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு சென்செக்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 200 பேருக்கு வந்து ஏன்ற இதில் வந்து வாங்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 350 பேரில் ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அந்த ஆய்வில் 200 பேர் வந்து என்னது ஏன்ற இதழ்களை வந்து வாங்குறதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 200 பேர் வந்து ஏன்ற இதழ்களை வாங்கலைன்னா சரிங்களா, அதாவது 200 நபர்கள் ஏ என்ற இதழை வாங்குவதில்லை. அப்போது ஏன்ற பர்சன் வந்து வேறு என்னதான் வாங்குவாங்க, வேறு எதுவும் வாங்குவாங்க. சரிங்களா, அப்போது 350 மைனஸு 200 அதை சால்வ் பண்ணால் ஏன்றோட பர்சனுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்? 150 கிடைக்கும். சரிங்களா, 150 இருக்கும். அடுத்து பாருங்கள், சிமிலர்லி பின்ற பர்சன் பாருங்கள் 250 பேர். சரிங்களா, 250. அப்போ 350ல் 250 கழிச்சுட்டு எவ்வளோ இருக்கும்? பிக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ? 350ல் 250 போச்சுன்னா உங்களுக்கு 100 வரும். சரிங்களா, 100 வரும். அடுத்து பாருங்கள், சீன்ற நபர்கள் வந்து பாருங்கள் எனக்கு 150 நபர்கள் சீன்ற இதில் வந்து வாங்குதல்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, அப்போ சீன்ற பர்சனுக்கு வந்து எவ்வளோ இருக்கும்? 200. அப்போது ஆக மொத்தம் அந்த ஹோல் சந்தாதாரர்கள் வந்து எத்தனை பேர் இருக்குன்னா 450 பேர் இருக்காங்க. சரிங்களா, ஸோ 450 பேர் இருக்காங்க. இந்த 450 நான் ஒரு டயக்ராம் போட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த டயக்ராம் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இது ஏ, இது பி, இது சி. சரிங்களா, இப்போது ஏன்றவங்க வந்து பார்த்தா 150 பேர், பின்றவங்க 100 பேர், 200 பேர் வந்து பார்த்தோன்னா சி. இது எல்லாமே பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க தான். நியூஸ் பேப்பர் இல்லைனா இதழ்கள். சரிங்களா, இந்த இடத்துல இதழ்கள்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் இதழ்கள்னு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ஏன்று வாங்கக்கூடிய பர்சன். இப்போ ஏன்றது பார்த்தா இங்கே 150 நம்ம எழுதுவோம், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக. 150, இங்கே 100, இங்கே 200ன்னு எழுதுறேன். இப்போது கவனிக்கணும், இந்த பெட்வீனில் இந்த சர்க்கிள் பாருங்கள், இந்த சர்க்கிளும் பார்த்தீங்கன்னா அங்கே டச் ஆகிருக்கா, அதெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி மினிமம் 2 வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த சென்டரில் மினிமம் இங்கே பாருங்கள், மிடில் ஒரு லைன் மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்கா, அது வந்து பார்த்தோன்னா 3 பேரும் வாங்குறது. எவ்வளோ? 3 பேரும் வாங்குறது. அவங்க என்ன கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க? குறைந்தது 2 இதழ்களை. சரிங்களா, குறைந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க, இல்லை சரியாக, 2 1 மீனிங் தான். சரிங்களா, சரியாக குறைந்ததுன்னு சொன்னால் வேறு மீனிங். ஸோ எக்ஸாக்ட்லி, கண்டிப்பாக அப்படி சொல்லிக்கலாம். கண்டிப்பாக 2 இதழ்களை வாங்கும் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல முன்னாடியே ஒரு வேல்யூ சொல்லிக்கிறாங்க, 75 நபர்கள் குறைந்தது 2 இதழ்களாவது வாங்குவதாகவும் கண்டறியப்பட்டது சொல்லிக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல சரிங்களா, இந்த ஜட்டோட வேல்யூ சரிங்களா, ஜட்டோட வேல்யூ சேர்ந்தது தான் நம்ம என்னது மொத்தம் 75. சரிங்களா, இப்போது அதை நான் கழிக்க போகிறேன். சரிங்களா, அந்த ஜட்டோட வேல்யூ என்ன பண்ண போகிறேன், இங்கே ஜட்டுன்னு நேம் வச்சுக்கணும், அதான் கழிக்கணும். அப்போ இது எப்படி போடலாம்னா, ஃபஸ்ட்டு இங்கே நம்ம டோட்டல் வேல்யூஸ் வந்து என்ன வந்தது? 450. சரிங்களா, இதுக்கான ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு எழுதி சால்வ் பண்ணாமல் நான் டேரெக்டாக சொல்லித்தரேன். அதாவது இது 450ன்றது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஆன்சர். சரிங்களா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட ஆன்சர் 450 மைனஸ், நல்லா பார்க்கணும், மைனஸ் இந்த பார்ட் இந்த 3 பார்ட்டோட வேல்யூஸ்னது இந்த வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துறாங்க? 70. ஆமாம், 75. சரிங்களா, 75. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவனிங்க, இந்த மிடில் இங்கே ஒரு இருக்கும். சரிங்களா, இங்கே 3 பேர் வாங்குறவங்க, அது எவ்வளோன்னு தெரியாது, அதுக்கு நான் நேம் வந்து இங்கே எக்ஸ் கொடுத்துறேன். -x ஈக்குவல் டு மொத்தமாக எவ்வளோ தான் இருந்தது அந்த ஃபேமிலியில். சரிங்களா, அந்த ஒட்டுமொத்த கணக்கு எடுக்கும்போது இங்கே
350 இருந்தது சரிங்களா. அந்த 350 இங்கே போட்டுறேன் நான். இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. ஃபார்முலாஸ் ஓரியன்டாக சால்வ் பண்ணும்போது அந்த ஈக்குவேஷனே நேராக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த இடத்துல இது வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சியோட ஆன்சர் தான் அங்கே எழுதியிருக்கு நான் 450. இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ண இருக்கும் 450ல் 75 போச்சுன்னா 375 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 350. இப்போது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 350 மைனஸ் 375 சரிங்களா. இது மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25 வந்துடும். இது மைனஸ். இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 25 கிடைக்கும் சரிங்களா. எக்ஸ் ஈக்குவல் 25. அப்போ எக்ஸ்ன்றது என்னதுங்க 3 நபர்கள் வாங்கக்கூடிய இதழ்கள் சரிங்களா. அப்போது மினிமம் 3 பேர் சேர்ந்து எத்தனை பேர் வாங்குறாங்க? 25 நபர்கள் வந்து 3 விதமான இதழ்கள் வாங்குறாங்க. அப்போது அந்த 2 விதமான இதழ்கள் வந்து அந்த 3 பேர் வாங்குறது எல்லாம் கழிச்சிட்டா கண்டிப்பாக 2 பேர் வாங்கக்கூடிய இதழ்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 75 மைனஸ் 25 சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 50 வந்துடும். ஆன்சர் வந்து அதுதான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. 50 இதழ்கள் வந்து நபர்கள் சரிங்களா வாங்குவாங்க அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி ப்ளஸ் பி ஆஃப் சி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் ஏ அப்புறம் பார்த்தோன்னா மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வருவோம் சரிங்களா. அது ஒரு பெரிய ஃபார்முலாஸ், அது எழுதிட்டு தான் டைம் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக இந்த மாதிரி வச்சு சால்வ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெண்ட்ரி ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான கொஷின்ஸு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஸ்டாண்டர்ட் டை 2 faces only given below. How are the both order of rotational symmetry? How are the both order of rotational symmetry? அப்படி சொல்லியிருக்காங்க. தமிழில் பாருங்கள் கொஷின். ஒரு பகடையின் 2 முகங்கள் மட்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரினா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ஃபிகர் இருக்குன்னு வச்சுங்களா. அந்த ஃபிகரை 90 டிகிரி ஆங்கிள், 180 டிகிரி ஆங்கிள், அடுத்து 270 டிகிரி ஆங்கிள், அடுத்து பார்த்தா 360 டிகிரி ஆங்கிள் சரிங்களா. இந்த மாதிரி ஆங்கிளில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அது பார்த்தோன்னா போத் ஆர் ஈக்குவலாக வரணும் சரிங்களா. அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிளுக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷனல் சிமெட்ரி வந்து பார்த்தா 2 வரும் சரிங்களா. அந்த மாதிரி வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த டைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது 3 டாட் இருக்குது, இங்கே 5 டாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைஸ். தட் மீன்ஸ் என்னன்னா இது வந்து 3 பேசஸ் இருக்கக்கூடிய டைஸு, இது 5 பேசஸ் இருக்கக்கூடிய டைஸு சரிங்களா. இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் சிமெட்ரிக் வந்து பார்த்தோன்னா எதுவுமே வராது சரிங்களா. சமமில்லை தான் சொல்ல முடியும் சரிங்களா. இது ரெண்டுமே இங்கே பாருங்கள் 1 and 2 சொல்லியிருக்காங்க. 1 and 2 என்ன மீனிங்னே தெரியல ஆப்ஷன் வைஸ் போகும்போது. அப்போ இது வராது. ஈக்குவல் சொல்லிக்கிறாங்க, சமம். இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் கண்டிப்பாக சரிங்களா, அதுவும் வராது. இவற்றில் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் வராது. அப்போது சமமில்லை தான் ஆன்சர் சரிங்களா. இது ரெண்டுமே சமமில்லை, அதுதான் உண்மை சரிங்களா. இதுவும் சமமா அப்படின்னா இல்லை. காரணம் இந்த ஸ்கொயரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், இதெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய ஆர்டர் ஆஃப் சிமெட்ரி ஒன்று இருக்குது சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் செக் பண்ணுங்கள். ஸோ ஸ்கொயருக்கு வந்து பார்த்தோன்னா 4 வரும், இதுக்கு வந்து 2 வரும். பட் ஆனால் சர்க்கிளுக்கு வந்து அப்படி கிடையாது சரிங்களா. ஸோ அது பாட்டுக்கு எது அப்படியே தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தா கம்பேர் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ இது ரெண்டுமே சமம் இல்லை தான் சரிங்களா, நாட் ஈக்குவல். அடுத்த கொஷின் பாருங்கள், கவனிங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த ஃபாலோவிங் சீரீஸ். இது மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு இதில் என்ன மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 13, 14, 23, 48, 97, 178 சொல்லியிருக்காங்க சரிங்களா. சார் இல்லை என்ன தான் மிஸ் ஆகிக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. என்னது இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 1. அடுத்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், 23ல் 14 போச்சுன்னா 9 வரும். என்ன வரும், 9 வரும். அடுத்து இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 ஆமாம் 25 வரும். அடுத்து இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 97லேருந்து 48 சப்ராக்ஷன் பண்ணால் 17, அடுத்து 9, 10, 17 மீதி இங்கே 8, 4, 49 டிஃப்ரென்ஸு. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1,
3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 7 ஸ்கொயர் 49 வந்திருக்கு. அடுத்து கவனிங்க, 9 ஸ்கொயர் வந்து 81 வரும். அடுத்து 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 121 வரும். சரிங்களா? இதெல்லாமே என்ன பேஸ்ட் ஆன் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹார்ட் நம்பர் பேஸ்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்கொயர் நம்பர் யூஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? ஹார்ட் நம்பர் பிளேஸ் மட்டும். சரிங்களா? 1 3 5 7 அதுக்கப்புறம் பார்த்தா 9 11 13 அது மாதிரி. இப்போ பாருங்கள், இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7னா இது 9 இருக்கும். அடுத்து 11 ஸ்கொயர் வந்து பார்த்தா 121. சரிங்களா? 121யும் 178யும் ஆட் பண்ணால் உங்களுக்கு அடுத்த நம்பர் வந்துடும். சரிங்களா? 992. அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? உங்களுக்கு 299 வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? 299 கரெக்டு. அதாவது இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸு. சரிங்களா? சில நேரத்தில் வந்து கொஷின்ஸ் வந்து இதே இன்னும் எப்படி கேட்கலாம் அப்படின்னா 1 cube minus 1, 1 cube plus 1. சரிங்களா? அதாவது இங்கே 2 cube, இங்கே 3 cube, இங்கே மைனஸ். சரிங்களா? இது -1, 4 cube plus 1. இந்த மாதிரி ஒரு சீரீஸும் கேட்பாங்க. இந்த மாதிரி இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இங்கே -1க்கு பதிலாக +3, -3, +3, -3 இந்த மாதிரி சீரீஸும் கேட்பாங்க. ஸோ சீரீஸ்ன்றது எப்படினாலும் நம்ம மேக் பண்ண வேண்டியதான். சரிங்களா? அது ஒரு லாஜிக்காக இருந்தால் மட்டும் போதும். அப்படின்னு தான் கான்செப்டே. அப்போ இதுக்கான ஆன்சர் 299 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 dice are rolled at the same time in one dice. சரிங்களா? the outcome shows 5 அப்படி சொல்லிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. சரிங்களா? 3 பகடைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. 3 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. அதில் ஒரு பகடையில் மட்டும் 5 காட்டுவதற்கு சாத்தியமான விளைவுகளுடைய எண்ணிக்கை வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 5 மட்டும் தான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 டைஸ் வந்து ரோல் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் எஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் எஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கான ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது 6 power n தான் டைஸ்க்கான ஃபார்முலாஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் சாம்பிள் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஒரு டைஸ்னால் 6 power 1 போட்டான ஒரு ஆன்சர் 6, 2 டைஸ்னால் 6 power 2 போட்டால் 36, 3 டைஸ்னால் 6 power 3 போட்டால் 216 வரும். என்ன வரும்? 216 வரும். ஜென்ரலாக இதுவரை டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைஸில் என்னென்னா ஒரே மாதிரியான அந்த பேசஸ் வந்து கிடைக்கிறது எத்தனை அப்படி தான் கேட்டுருந்தாங்க கொஷின்ஸ் இதுவரை. சரிங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அது 6 கிடைக்கும். அப்போது 6/216னா இது 1/36 தான் ஆன்சராக இருந்தது இதுவரை. சரிங்களா? டிஎன்பிசி கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி தான் கேட்டுருந்தாங்க, இது மாதிரி டைப்பில். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போயிட்டு அதில் வந்து 5 பர்டிகுலராக 5ன்ற நம்பர் மட்டும் எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கேட்டுறாங்க. இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ரேர். சரிங்களா? இது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா 216 சாம்பிள்ஸ் எழுதணும் நீங்கள். சரிங்களா? 1,1,1 இது மாதிரி. அடுத்து இதே மாதிரி நீங்கள் எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்படி எழுதிட்டு போனால் அது ஒரு சீரீஸ் வரும். மொத்தம் 216 எழுதணும். அதில் நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் அது எப்படி வரும்னு. சரிங்களா? இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு பகடையில் மட்டும் 5ன்ற நம்பர் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து என்னென்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 75 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் மேற்கொண்டு அவங்க 3 days வந்து ரோல் பண்ண ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய கொஷின்ஸ்லாம் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பட் ஆனால் இது வரைக்கும் கேட்டதில் வந்து இது மாதிரி கொஷின் தான் கேட்டுருக்காங்க. முகன்கள் ஒரே மாதிரியாக வரதுக்கான நிகழ்த்தகவு என்ன அந்த மாதிரி தான் கேட்டுருக்காங்க தவிர இந்த மாதிரி கேட்கல. சரிங்களா? சரி, அப்போ இதுக்கான ஆன்சர் 75 தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 2 dice are rolled simultaneously. The number of possible outcomes that the number of on the first die கவனிக்கணும் on the first die is smaller than the number of the second dice. சரிங்களா? அப்படி கேட்டுறாங்க. அதாவது ஒரே சமயத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. அதில் முதல் பகடை காட்டும் எண்ணானது இரண்டாவது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக இருப்பதற்கு நிகழ்தகவு என்ன? சரிங்களா? இருப்பதற்கு சாத்தியமான விளைவுகளுடைய எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க. இவங்க ப்ராபிலிட்டி கேட்கல, பட் ஆனால் அதனுடைய பாசிபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறாங்க கொஷினில் 1,1
1, 2 இப்படி எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? இந்த ரெண்டுத்துல சொல்லித்தரேன், புரிஞ்சுக்குங்க. அதாவது இது வந்து முதல் பகடை, இது இரண்டாவது பகடை, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. இப்போது என்ன கொஷின்னா, முதல் பகடை காட்டும் எண்ணானது இரண்டாவது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக இருக்கணும். இதை விட கம்பேர் பண்ணும்போது சரிங்களா, இதை வந்து லெஸ்ஸாக தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது, லெஸ்ஸாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிக்கிறாங்க. பாருங்கள், முதல் பகடை காட்டும் எண்ணானது இரண்டாவது பகடையை காட்டும் எண்ணை விட குறைவாக இருக்கணும், இரண்டாவது பகடையை விட கம்மியாக இருக்கணும். அப்படின்னா பாருங்கள் என்னென்ன நம்பர் வரும்னு எழுதுகிறேன், கவனிங்க. ஸோ இதான் சொல்லிட்டேன் கான்செப்ட்டு. இதை விட கம்பேர் பண்ணி இது கம்மியாக வரணும். சரிங்களா? அது மாதிரி ரூல் வரணும். ஸோ எத்தனை வரும்னு எழுதிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் 1,2 வரும். சரிங்களா? 1,1 வராது. அடுத்து பாருங்கள் 1,3, அடுத்து 1,4 வரும், அடுத்து 1,5 வரும், அடுத்து 1,6 வரும். அடுத்து 2,1 வந்து வராது. ஏன்னா 2,1 வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது பெரியது. சரிங்களா? அது வராது. அப்போ 2,1 வராது, 2,2 வராது, 2,3 வரும். அடுத்து 2,4 வரும், 2,5 வரும், 2,6 வரும். அடுத்து 3 ரோ. சரிங்களா? தேர்ட் ரோவில் வந்து பார்க்கும்போது 3,1 பார்த்தீங்கன்னா வராது. சரிங்களா? 3,2, 3,3 வராது, 3,4 வரும், 3,4. அடுத்து 3,5, 3,6 வரும். அடுத்து வேறு எதுவும் வராது. ஃபோர்த் ரோவில் வந்து பார்க்க 4,4 வரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும், இல்லை கம்மியாக தான் இருக்கும். 4,1 பார்த்தீங்கன்னா இது 1 விட பெருசு, அது வராது. சரிங்களா? அடுத்து ஃபோர்த் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4,5, 4,6 இது வரும். அடுத்து அதே மாதிரி ஃபிஃப்த் ரோவில் பார்க்கும்போது 5,6 வரும். அடுத்து ஆறாவது ரோவில் வந்து பார்க்கும்போது கவனிங்க 6,1 இப்படி பார்த்தீங்கன்னா 1 விட 6 எப்பவுமே பெருசாக வரும். அப்போ அதில் எதுவுமே வராது. அப்போ இது மட்டும் தான் செக் பண்ணி பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ 15 வந்து வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் நல்லா கவனம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க. A 6-side dice is marked 1 on 2 of its faces, 2 on other 2 of faces, சரிங்களா? and 3 on remaining 2 faces. The number of possible outcomes are getting a sum of 4 from throws of a dice அப்படி சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒரு டைஸில் ஜென்ரலாக நமக்கு என்ன எப்படி இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி தான் டைஸ் இருக்குமே. சரிங்களா? ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு டைஸ். ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இவங்களா ஒரு டைஸ் இருக்க மாதிரி ஃப்ரேம் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படின்னா ஒரு 6 சைடு பக்கம் இருக்கக்கூடிய டைஸில், அந்த டைஸில் ஃபஸ்ட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் வர மாதிரி. சரிங்களா? அப்போது 1,1 வந்து 2 சைடில் வரணும். சரிங்களா? அந்த மாதிரி. அடுத்து பாருங்கள் 2 on அதர் 2 சைட்ஸ் இல்லை அதர் 2 பேசஸ் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 2 வந்து 2 டைம்ஸ் வரும். 2 வந்து 2 டைம்ஸ். அடுத்து 3 வந்து பார்த்தோன்னா அதுவும் அதர் 2 பேசஸ் சொல்லிக்கிறாங்க. அப்போ அதுவும் பார்த்தோன்னா 3 இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனுடைய கான்செப்டை டக்குன்னு எழுதி நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த 36 சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதணும். சரிங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணணும். நீங்கள் கொஷின் என்ன கொடுத்தாலும் அது நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அதனுடைய சம்மு வந்து 4 வர மாதிரி கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. சரிங்களா? சம்மு வந்து 4 வரணும் அந்த மாதிரி. இப்போ பாருங்கள் சம்மு வந்து 4 எதெல்லாம் வரும்னு நான் சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் 1 மட்டும் எழுதி காமிக்கிறேன் பாருங்க. 1,1. அடுத்து திருப்ப இது 1 இப்படி பண்ணுவோம் 1,1. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு இந்த 1 வந்து 1 அதுக்கு யூஸ் பண்ணோம். அதாவது இங்கே எழுதும்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1,1, அடுத்து 1,2 இந்த மாதிரி எழுதுவோம். சரிங்களா? இந்த மாதிரி எழுதுவோம். இதில் எழுதும்போது 1 வந்து 1,1, திருப்ப 1 வந்து இது கனெக்ட் பண்ணும்போது 1,1, அடுத்து 1,2, திருப்பம் 1,2, அடுத்து பார்த்தீங்கன்னா 1,3, அடுத்து 1,3 இந்த மாதிரி வரும். சரிங்களா?
இந்த மாதிரி வரும்போது சிமிலர்லி இதுக்கும் இதே தான் வரும். ஏன்னா 1 யூஸ் பண்ணுவோம் அதே தான் வரும். அடுத்து 2 யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் 2,1 2,1 அடுத்து பார்த்தோன்னா 2,2 அடுத்து 2,2 அடுத்து 2,3 அடுத்து 2,3 இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் வரும். அடுத்து இந்த 2 யூஸ் பண்ணும்போது அதே தான் வரும். இந்த 1 யூஸ் பண்ணும்போது இதுவும் அதே மாதிரி தான் வரும். இந்த இடத்துல இந்த 2 யூஸ் பண்ணும்போது இதுவும் இதே இடத்துல அதே மாதிரி வரும். அடுத்து 3 யூஸ் பண்ணும்போது பாருங்கள் என்ன வரும் 3,1 3,1 3,2 திருப்பம் 3,2 அடுத்து வந்து பார்த்தோன்னா 3,3 அடுத்தும் 3,3 இந்த மாதிரி வரும். ஸோ திருப்ப இந்த லைனில் இதுவும் அதே மாதிரி தான் வரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சம் வந்து 4 வரணும். அப்போது அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 4 வரணும். அதை மட்டும் செக் பண்ணுங்கள் எங்கெங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 வருமா? அப்போ இங்கே 2 இருக்குது திருப்ப இங்கே ஒரு 2 வரும். சரிங்களா? இந்த லைனில் 2 வரும். அடுத்து இதில் வந்து ஆட் பண்ணால் 4 வரணும். அப்போ பாருங்கள் இங்கே இருக்குது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 வரும். அதே மாதிரி இங்கே ஒரு 2 இருக்கும். அப்போ இதுலேயும் ஒரு 4 இருக்கும். அடுத்து இதில் பாருங்கள் இங்கே பிகினிங்கில் இங்கே ஒரு 2 இருக்கும். அதே மாதிரி கீழே ஒரு 2 இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 4 வரும். அப்போது சம்மா 4 பண்ணும்போது உங்களுக்கு மொத்தம் எத்தனை வருது பாசிபிள்னா இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 அப்போ 4 வந்து 3 டைம்ஸ் வந்ததுனால 12 தான் ஆன்சர். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சரிங்களா? சரி, இதுவரை இருக்கக்கூடிய கொஷினால் நம்ம இதுவரை பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வர வீடியோவில் அடுத்து வர கொஷின் பார்க்கலாம். நன்றி.